So next sum, a company issued 40,000 shares of rupees 100 each for public subscription. The issue was underwritten as follows: P 25%, Q 30%, and R 25%. The company received a total number of 28,000 applications, of which marked applications were follows: P வந்து 8,000, 6,000 and R வந்து 8,000. இந்த மார்க் அப்ளிகேஷன்ஸ்னால் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ அண்டர்ரைட்டர்னா இங்கே அண்டர்ரைட்டர் வேறு யாரும் கிடையாது. அண்டர்ரைட்டர் நம்ம மோஸ்ட்டாக ப்ரோக்கர் தான் சொல்லுவோம். ப்ரோக்கர் வில் பி பியரிங் தி ரிஸ்க். சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் பப்ளிக் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுவாங்கன்னா ப்ரோக்கர் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கமிஷன் வாங்குவாங்க. இந்த கேஸில் மார்க் அப்ளிகேஷன் ப்ரோக்கர் மூலிமா வந்த அப்ளிகேஷன்ஸ் தான் மார்க் அப்ளிகேஷன். ப்ரோக்கர் மூலிமா வந்த அப்ளிகேஷன் தான் நம்ம மார்க் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அந்த கேஸில் கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் சரியாக இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, மொத்தமாக ஷேர்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு கம்பெனி கிட்ட கொடுத்தது வந்து இஷ்யூ பண்ணது 40,000 ஷேர்ஸ். தி கம்பெனி ரிசீவ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் 28,000 ஸோ 28,000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. 28,000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அப்புறம் அந்த 28,000 அப்ளிகேஷன்ஸில் ஆஃப் விச் மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் வேர் ஃபாலோஸ். இதில் வந்து ப்ரோக்கர் சீல் வச்ச அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் P வந்து 8,000, இங்கே 3 ப்ரோக்கர் இருக்காங்க, PQR. ஸோ 8,000 + 6,000 14, 8,020. ஸோ 22,000 தான் மார்க் அப்ளிகேஷன்ஸ். எம்னு போடுறேன். அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் வில் பி 6,000 விச் இஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷனும் அந்த ரிஸ்க்கும் அண்டர்ரைட்டர் தான் பியர் பண்ணி ஆகணும். ரைட்டா? ஸோ நம்ம அதுவும் கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோவில் நம்ம வந்து அதுவும் நம்ம ரிஸ்க் வந்து பியர் பண்ணி ஆகணும் அந்த அண்டர்ரைட்டர். Now coming to the calculation. So in the case we have the 3 underwriters: underwriter P, underwriter Q, underwriter R, and the total to C. Okay, so first வந்து பார்த்தீங்கன்னா இந்த issue was 100 as follows: 25%, 30%, 25%. This is nothing but your gross liability. ஸோ எவ்வளோ ரிஸ்க் பியர் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரிஸ்க் வந்து அவங்க பியர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோ நம்ம எழுதுகிறோம். அந்த ப்ரொபோர்ஷன் we have to break, right? So 25%, 30 and 25%. ஸோ இது வந்து எதில் எடுக்கணும்? 40,000 ஷேர்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ கேல்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 40,000 into 20% you'll be getting 10,000. Then 40,000 into 30% you'll be getting 12,000. Then 40,000 into 25% you'll be getting 10,000. ஸோ இது அப்படியே டோட்டல் பண்ணிங்கன்னா you'll be getting 32,000. ரைட்டா? ஸோ மொத்தமாக ரிஸ்க் அவங்க மொத்தமாக எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க பியர் பண்ணுறாங்க ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 32,000 வந்து ஷேர்ஸ் வந்து தேர் பியரிங் தி ரிஸ்க் அவுட் ஆஃப் 40,000 ஷேர்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் இதில் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் கம்மி பண்ணணும். ரைட்டா? ஸோ லெஸ் மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் ப்ரோக்கர் மூலிமா அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதில் வந்து 22,000 இஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் நான் டோட்டல் எழுதுகிறேன். இதில் வந்து எவ்வளோ இருக்குது கொஸ்டினே பார்த்திங்கன்னா தெரியும். 8 வந்து P வந்து 8,000, Q வந்து 6,000, R வந்து 8,000. ஸோ மார்க் அப்ளிகேஷன் 8,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தென் 6,000, தென் 8,000. ரைட்டா? இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10,000 minus 8,000 will be getting 2,000. Then 12,000 minus 6,000 will be getting 6,000. Then 10,000 minus 8,000 will be getting 2,000. ஸோ இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் will be getting 10,000. ஸோ this is nothing but the balance left. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம ஒன்ஸ் அகெயின் we have to include. ஏன்னா வந்து ரிஸ்க் பியர் பண்ணோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் திங் வில் பி ஆடிங் தி அன்மார்க்ட் அப்ளிகேஷன். ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது? 6,000 இல்லையா? இந்த 6,000 ரிஸ்க்கும் நம்ம அண்டர்ரைட்டர் தலையில் தான் நம்ம கட்டி ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் வில் பி ஸோ எந்த ப்ரொப்போர்ஷனில் இங்கே கால்குலேட் பண்ணோன்னா இந்த க்ராஸ் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10,000, 12,000, 10,000 இருக்கு இல்லையா? இந்த ப்ரொப்போர்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் 10:12:10. இந்த ப்ரொப்போர்ஷனில் ஐ எம் டிவைடிங் இட். ஸோ 10, 12, 10 ஃபர்தராக நம்ம வந்து இன்னும் கம்மி பண்ணோம். இட் வில் பிகம் 5, 6 and 5. ரைட்டா? ஸோ 5, 6 and 5 பிகம் 5:6:5. ரைட்டா? ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் we are dividing in this proportion. ஸோ ப்ரொப்போர்ஷன்ஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த PQR கிராஸ் லைபிலிட்டி ப்ரொப்போர்ஷன் எடுத்திருக்கேன். தட் இஸ் 10,000, then 12,000, then you have 10,000 இல்லையா? ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் தான் எடுத்தேன். இந்த ப்ரொப்போர்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து மொத்த 0 3 zeros கேன்சல் ஆகும், 3 zeros கேன்சல் ஆகும், 3 zeros கேன்சல், ரிமைனிங் இருக்கும் 10:12:10. ரைட்டா? இது ஃபர்தராக நான் வந்து கிளாஸிஃபை பண்ணேன். 2 5s are 10, 2 6s are 12,
and 2 5s are 10. So this is the proportionate where I will be dividing the unmarked application. So these are the calculations, right? Right, now we'll be calculating it. Now 6000 எப்படி நீங்கள் calculate பண்ணுவீங்கன்னா, so 5 plus 6 is 11, 11 plus 5 is 16, right? So first ratio வந்து 5 by 16, so 5 by 16 into 6000. So நீங்கள் calculate பண்ணீங்கன்னா you'll be getting 1875. Similar way second வந்து பார்த்தீங்கன்னா 6 by 16 into 6000, so you'll be getting how much? 2250. Then similar way for third one, 5 by 16 into 6000, so you'll be getting 1875. 1875. Now we'll be adding this. This will be the net liability for the underwriter. So 2000 plus 1875 will be getting 3875. Then 6000 plus 2250 will be getting 8250. Then we'll be adding 2000 plus 1875 will be getting 3875. Then we'll be adding this, we'll be getting 16000. So ultimately இதுதான் வந்து ஆன்சர். ஸோ மொத்தம் நெட் லைபிலிட்டி வந்து ஆஃப் தி அண்டர் ரைட்டிங் இஸ் 16000. தட் இஸ் நெட் லைபிலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா தி அண்டர் ரைட்டர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பி வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து லைபிள் டு டேக் ரிஸ்க், தட் இஸ் 3875 ஷேர்ஸ். அண்ட் கியூ வந்து எவ்வளோ ஷேர்ஸ் ரிஸ்க் பியர் பண்ண போகிறாங்கன்னா 8250. அதே போல் வந்து ஆர் வந்து எவ்வளோ ஷேர் வந்து உங்கள் ரிஸ்க் பியர் பண்ண போகிறாங்கன்னா 3875, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து calculation for your this particular sum.